ஹாய் ஹலோடா, வெல்கம் டு ஸ்வான் ஃபிக்ஸ். ஸோ இதோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ஜெகேவோட ஒரு ஒன் ஷாட் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒன் ஷாட் பிடிச்சிருந்துச்சா, அதை பிடிக்கலையா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான்டா. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பெருசாக இன்ட்ரோலாம் கிடையாது, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபங்க்ஷன் வீடு தான். ஸோ நீங்கள் உங்கள் அம்மா தான். இப்போ உங்கள் அம்மாட்டம்மா ப்ளீஸ்மா, ஏம்மா இவ்வளோ சீக்கிரம் நீ எழுப்பிட்டுருக்க, தூக்கமாக வருதும்மா அம்மா நீங்கள் சொல்ல. இப்போ உங்கள் அம்மா ஏண்டி கல்யாணம் பண்ணிக்க போகிற வயசாச்சு, இன்னும் என்னடி உனக்கு தூக்கம் கேட்குதுன்னு சொல்ல. என்னம்மா நீ எனக்கு அம்மா கல்யாணம், நம்ம ரிலேட்டிவ் தானே கல்யாணன்ற மாதிரி நீங்கள் பிளாங்கெட் எடுத்து மூஞ்சி முடிக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை அடித்து எழுப்புறாங்க, கல்யாண வயசாச்சு, இவ்வளோ சோம்பேறித்தனமாக தான் உன்னை எவன்டி கல்யாணம் பண்ணிப்பான்ற மாதிரி கேட்க. இப்போ நீங்கள் வந்தும்மா எனக்கு ரொம்ப இடிச்சவன் மாட்டுவாம்மா, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மாட்டுவான்டி மாட்டோம், உனக்குன்னு மட்டும் எங்கேருந்து குதிச்சு வானத்தில் குதிச்சு வருவானோன்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல. வருவாம்மா வருவான் அது மாதிரி நீங்களே சொல்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஏந்து ப்ரஷ்லாம் பண்ணிகிட்ருக்க, உங்கள் அம்மா உங்களுக்கு கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க முடிஞ்ச வரையும். நீ வந்தும்மா வீட்டில் இருக்கிற மாதிரி அம்மா அப்படி கத்திக்கிட்டே இருக்கிற, வெளியே வந்திருக்கோம்மான்னு நீ சொல்ல. எங்கே வந்தாலும் நீ திருந்துறியாடி, நான் இவ்வளோ தூரம் கத்துறேன், நீ ஒரு பொம்பளை பிள்ளையா இருக்கியா நீ. ஸோ கடவுளே அப்படின்ற மாதிரி நீங்களும் ஸோ ரொம்ப சலிச்சுக்கிட்டு அவங்க சொல்கிற வேலை செஞ்சிட்ருக்க. ஸோ இப்போது உங்கள் அம்மா வந்து என் தம்பி இன்னும் வரவே இல்லை, எங்கே போனா இவன்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து தம்பியா அப்படிமா கேட்குறீங்க. ஆமாம் தம்பி தான்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல. உனக்கு யாரும்மா தம்பி அப்படிமா நீங்கள் கேட்குறீங்க. அடி பாவி, என் தம்பி யாருன்னு உனக்கு தெரியாது அடின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் அம்மாவும். தம்பி உனக்கு தம்பி இருக்கா அம்மான்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போது உங்கள் அம்மா வந்து நீலாம் எங்கே உருப்பிட போட, நம்ம சொந்தக்காரங்க யார், எனக்கு அப்பா இருக்காரா தெரியுமா உனக்குன்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்க. தாத்தா இருக்காரு, ஆனால் உனக்கு ஒரு தம்பி இருக்கான்ற விஷயத்த நீ எனக்கு தானே சொல்கிற அம்மா சொல்ல. இப்போ உங்கள் அம்மாவும் நான் சொல்லியிருக்கேன் உனக்கு தான் ஞாபகம் இல்லைன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்களும் ரொம்ப யோசிக்கிறீங்க, யாருமே உனக்கு ஞாபகம் வரல. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரிலேட்டிவ் நிறைய பேர் எனக்கு தெரியாது, அதனால் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கோன்னு நீங்கள் சொல்ல. ஸோ போ வெளியே போய் நில்லு, காரில் வருவான் என் தம்பின்றமா சொல்ல. இங்கே நிறைய கார் வருது, உன் தம்பி எந்த காரில் வருவான், நான் கூட்டு வரேன்ற மாதிரி நீங்கள் கேட்க. அவன் பேர் ஜியான் ஜங்குக், கொஞ்சம் நல்லா ஹைட்டாக கொஞ்சம் பார்க்க டெரராக இருப்பான்மா சொல்ல. நம்ம சொந்தக்கார முக்கால்வாசி பேர் டெரராக தான் இருக்காங்க, கரெக்டாக ஒரு இது சொல்லுமான்னே. இப்போ உங்கள் அம்மாவும் இந்த ஃபோன்லேருந்து கால் பண்ணி அவன் பேசுவான்ற மாதிரி ஃபோனு கையில் கொடுக்குறாங்க. நம்ம நீ இவ்வளோ கஷ்டமான வேலைலாம் தரேன்றம்மா சொல்ல. கால் பேசக்கூட மாதிரி உனக்கு சோம்பேறித்தனன்ற மாதிரி கேட்குறாங்க உங்கள் அம்மா. நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கிங் ஏரியா வந்திருக்கீங்க, நிறைய கார் நிற்கிது, நீங்கள் வந்து எந்த காராக இருக்கும், கால் வருது ஜேகேன்ற மாதிரி நம்பர் போட்டு நீங்கள் வந்து ஹலோ அம்மா சொல்கிறீங்க. அக்கா எங்கடி இருக்கிறேன்ற மாதிரி ஒரு வாய்ஸு. அக்கா அம்மா இல்லை நான் வயன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வயன் யார் நீன்ற மாதிரி அவன் கேட்குறான். யார் நீயா, உங்கள் அக்காவோட பொண்ணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் நீயா, உங்கள் அம்மா எங்கே, உங்கள் அம்மாவோட ஃபோனு கொடுன்றமா சொல்கிறான். அம்மா வந்து உள்ளே வேலையாக இருக்காங்க, என்ன தான் உங்களை பிக்கப் பண்ணிக்க சொன்னாங்க, எங்கே இருக்கீங்கன்னு. எனக்கு அட்ரஸே தெரியல, நான் ஏதோ ஒரு கல்யாண மண்டபம் நின்றுட்டுருக்கேன், எங்கே வரணுன்ற மாதிரி கேட்குறான். நீங்களும் ஒரு கல்யாண மண்டப பேர் சொல்கிறீங்க. நாங்கள் தான் வெளியே இருக்கேன், வெளியே வான்றமா சொல்ல. ஸோ நீங்களும் வந்து போகிறீங்க, யாராக இருக்கும் வாய்ஸே இப்படி இருக்குதே, ஆள் ரொம்ப டெரராக இருப்பானன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு. ஸோ நீங்களும் உள்ளே வெளியே போகிறீங்க. சாரி, இப்போ நீங்கள் போனோடனே அங்கே ஒரு 2 வேனு நிறைய நிற்கிது வண்டி. இன்னும் நீங்கள் வந்து யாராக இருக்கும், நிறைய பேர் வராங்க, 2 பேர் பேக்கோட வேறு வராங்க. இப்போ ஜேகே வந்து யாராக இருக்கும், ஐயோ அக்கா உன் பொண்ணு எவன் கூட எனக்கு தெரியலையே, இங்கே நிறைய இருக்குது டோலிஸு அப்படிமா சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்குறான். ஸோ இப்போ நீங்களும் ஜேகேவும் கரெக்டாக ஒருத்தர் கிராஸ் பண்ணும்போது ஜேகே உங்களை இடிச்சிடுறான். இப்போ இடிச்சதில் அவன் ஃபோனை கீழே போட்டுறான். நீங்கள் வந்து சாரி என்னமா சொல்ல. அது மாதிரி அவன் வந்து அப்போ குனிஞ்சு ஃபோன் எடுக்கிறான். ஸோ இப்போ ஜேகே வந்து உங்கள் ஃபீட்டு பார்க்குறான், கொலுசெல்லாம் போட்டு. ஸோ காலில் மெகதிலாம் வைப்பாங்களா, அதெல்லாம் வச்சுருக்கீங்க, யார் இதுன்ற மாதிரி அவன் குனிஞ்சிக்கிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஜேகே வந்து வாவ் என்ன ஃபிகர்ரா இது, செமையாக இருக்காளே அப்படின்ற மாதிரி ஜேகே வச்சுட்ருக்க. நீங்கள் வந்து சாரின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கிராஸ் பண்ணிட்டு போட்டிங்க. இப்போது ஜேகே வந்து யாராக இருக்கும் இவ, நல்லா இருக்காளே அப்படின்ற மாதிரி அவன் ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்க. நீங்கள் இப்போ ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. ஜேகே வந்து உங்களை பார்க்குறான், இப்போ அவன் ஃபோனை பார்க்குறான். இப்போ ஜேகே வந்து ஹலோ அந்த மாதிரி சொல்ல. எங்கே இருக்கீங்க, நான் வெளியே வந்துட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து
கொஞ்சம் லெஃப்ட்டில் திரும்பு. ஏங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. லெஃப்ட்டில் திரும்புடி அப்படின்றான். டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிவிட்டு லெஃப்ட்டில் திரும்புறீங்க. அப்படியே ரைட்டில் திரும்பு அப்படின்னே ரைட்டில் திரும்புறீங்க. அப்படி பின்னாடி திரும்புன்றான். என்னங்க அவன் பிரச்சனைன்ற மாதிரி நீ கேட்குறீங்க. திரும்பு அப்படின்னோடனே திரும்புறீங்க. ஜேகே வந்து நீ ரெட் கலர் டாப்பாக போட்டிருக்க அப்படிமா கேட்குறான். நீங்கள் வந்து ஆமான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து நான் ஒன்று பார்த்துட்டேன். அவள் சொல்ல நீங்கள் வந்து எந்த கலர் நீங்கள் ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. ஒயிட் ஷர்ட் ப்ளூ ஜீன்ஸ் என்னமா சொல்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிரில் ஜேகே நின்றுட்டுருக்கான். நீங்கள் வந்து ஜேகேம்மா நீ சொல்கிறீங்க. நான் தான்ற மாதிரி கை காமிக்கிறான். ஸோ இப்போ நீங்கள் ஜேகேட்டு வந்தீங்கன்னா அவன் 2 பேக் நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்குறான். நீ தான் வாயினா அப்படிமா கேட்குறான். ஆமாம் நான் தான். நீங்கள் தான் ஜேகேவா? சாரி நான் நீங்கன்னு தெரியாமல் இடிச்சிட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் தெரிஞ்சிருந்தா அடிச்சிருக்க மாட்டியான்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லாத மாதிரி சொல்கிறீங்க. சரி இந்த பேக்கை பிடின்ற மாதிரி உங்கள் 2 கையிலும் பேக்கை குத்துறான். நீங்கள் ஃபோனை பிடிக்க முடியாது இருக்கீங்க. நீங்கள் வந்து இருங்க எனக்கு என்னால் தூக்க முடியலங்கிறமா சொல்ல. ஜேகே உங்களை பார்த்துட்டு தூக்கிட்டு வாடுறான். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை எடுத்து ஸோ எப்படி சொன்னால் நீங்கள் லெஹங்கா மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, உங்கள் இடுப்பில் வந்து ஃபோனை வச்சுக்கிறீங்க. ஜேகே இது கவனிச்சிட்டு உங்களை ஒரு லுக்லேயே பார்க்குறான். நீங்கள் வந்து என்னங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை அம்மா சொல்லிட்டு ஸோ இப்போ நீங்கள் ஜேகே தான் முன்னாடி வந்து போயிட்டுருக்கீங்க. உங்களால் பேக்கை தூக்கவே முடியல. நீங்கள் வந்து ஜேகே ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஒரு பேக்காக நீங்கள் தூக்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்ல. தூக்கிட்டு வா அப்படிமா சொல்லிட்டான். ஸோ இப்போ உங்கள் அம்மா ஜேகே பார்த்தோன்னே டே வாடா வளர்ந்தவனேன்ற மாதிரி சொல்ல. ஜேகேவும் தான் உன் பொண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ உங்கள் அம்மாவும் ஏன்டா அவ்வளோ பேக்கை தூக்கிவிட்டான்ற மாதிரி சொல்ல. ஏன் உன் பொண்ணா அந்த பேக்லாம் தூக்க மாட்டாளான்ற மாதிரி ஜேகே கேட்குறான். சோம்பேறிடா, வீட்டில் ஒரு தண்ணி எடுத்துருவானா கூட எடுத்துருவ மாட்டா, அவ்வளோ பேக்கை தூக்கிட்டுருக்கேன்ற மாதிரி. இப்போ உங்கள் அம்மா வந்து உங்கள் கையில் இருக்கிற பேக் அவங்க வர நில்லு, நான் பொண்ணு வார்த்தை சரி ஒரு பேக் கூட தூக்க தெரியாதான்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து ஹலோ நான் தூக்கிட்டு தானே வந்து இவ்வளோ தூரம், நான் யாரையும் ஹெல்ப் கேட்டேனான்ற மாதிரி நீங்கள் ஜேகே பார்த்து பேச. உன் பொண்ணுக்கு மரியாதைலாம் சொல்லி தரலையான்ற மாதிரி ஜேகே வந்து உங்கள் அம்மா பார்த்து கேட்குறான். இப்போ நீங்கள் பேக் 2 கீழே போட்டு இங்கே பாருங்கள், எதாக இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் என்ன பார்த்து பேசுங்க, என்ன சும்மா எங்கள் அம்மாட்ட போய் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்க இந்த மாதிரி கேட்க. இப்போ உங்கள் அம்மா வந்து எதுக்கு நீ அவன்கிட்ட சண்டை போடுறேன்னே. அம்மா என்னை பற்றி பேசினா ஏன்ட்ட பேசணும், ஊட்டெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுமா நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகேவும் உன் வாய் அப்படியே இருக்கு போகிறோம் பொண்ணுக்குன்ற மாதிரி சொல்கிறான். உங்களுக்கு அப்போ பேசி இரிட்டேட் ஆகுது. நீங்கள் வந்து இந்த பேக் உங்களுக்கு தானே நீங்களே எடுத்துக்கோங்கன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி போகிறீங்க. இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் ஜேகே சிரிக்கிறான். இப்போ உங்கள் அம்மாவை எதுக்கிட்ட ஆகட்ட வம்பிழுக்கிற அம்மா சரி விடுக்கா எப்படி என் மாமா எப்படி இருக்காருன்ற மாதிரி உங்கள் ஃபேமிலி பற்றி விசாரிச்சுட்டு இருக்கான். நல்லா இருக்கான் சார், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா கேட்க. என்னக்கா கல்யாணத்துக்கு அவசரம், இன்னும் ஒரு நல்ல ஃபிகராக பார்க்கல, லவ் பண்ணலன்றான். எது அப்படின்றமா உங்கள் அம்மா கேட்குறாங்க. சாரி பசங்க கூட பேசி ஒரு நல்ல குடும்ப குத்து விளக்கம் எனக்கு கிடைக்கல, கிடச்சா கல்யாணம் பண்ணிடுன்ற மாதிரி சொல்ல. உன் கேரக்டருக்கு ஒரு பொண்ணு கிடைக்கணுமே அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு சரி எனக்கு ஹெல்ப் பண்ண வானோன்னே. ஏன் நீ பற்றி வச்சிருக்கே 6 ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை கூப்பிட்டு வேலை பார்க்கவே, ஏன் நான் தான் கிடச்சேனான்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். என்னடா அவனுக்கு வந்தது நான் அவட்டே வம்புக்கு இழுக்கிறேன்னு மாதிரி சொல்ல. வந்ததுக்கு அவன் பொண்ணை தான் கழிச்சிக்கணும் அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ அவங்க அம்மா அவன்கிட்ட ரொம்ப வம்பச்சுக்காத, ரொம்ப கோவக்காரி, அடித்தாலும் அடிச்சிருவான் சொல்ல. என்னை விட கோவக்காரியா, நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். உங்கள் அம்மா ஐயோ 2 பேரும் எப்படியோ போங்கன்ற மாதிரி. ஸோ அவங்க ஒர்க்லாம் பார்த்துருக்கேன். நீங்கள் சின்ன பசங்க கூட போயிட்டு ஐஸ்கிரீமு லாலிபாப்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் நான் டேஸ்ட் பண்ணவா அப்படிமா கேட்குறீங்க. எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஹிந்திக்கார பையன் தான் இருக்கார். டிகேன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகே வந்துட்டு கை வைக்கிறான் அந்த ஐஸ்கிரீம் மேலே. நீங்கள் வந்து இப்போது ஜேகே வந்து அந்த பாயை பார்த்துட்டு என்ன பையா கேர்ளை பார்த்தோன்னே டிகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவருக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் வந்து ஹலோ நான் அவர்கிட்ட பேச அவர் எனக்கு ஐஸ்கிரீம் தரேன், உங்களுக்கு என்னங்க பிரச்சனைன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. 7 கழுத வயசாச்சும் உனக்கு ஐஸ்கிரீமா அப்படின்றான். ஹலோ நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் வந்ததுலேருந்து நீங்கள் என்ன ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வேறு பொண்ணே கிடைக்கலையாங்க. இப்போ ஜேகே வந்து பொண்ணாதான் தான் மதிச்சிருப்பேனே அம்மா சொல்கிறான். அப்போ என்னை பார்த்து பொண்ணு மாதிரி தெரியலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. தெரியல அப்படின்றான். உங்களுக்கு வந்து அப்படின்ற மாதிரி முறைச்சிட்ருக்க. இப்போ நீங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு தாங்க நான் பொண்ணா தெரியல, ஆனால் இங்கே இருக்கிற முக்கால்வாசி பசங்க என் பின்னாடி சொல்ல விட தெரியுறாங்க மாதிரி நீங்கள் சொல்ல. அப்படியா, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியும், எந்த மன்மதை கொஞ்சம் சரி சுத்தலையே அப்படின்றான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் ஒழுங்காக பேசுங்கன்ற மாதிரி சொல்ல. நித்து என் லாங்குவேஜெல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது, உன்னை பார்த்து தானே பையா தான் பள்ளிச்சிட்டு ஐஸ்கிரீம் தான் தராருன்ற மாதிரி சொல்ல. அந்த ஹிந்திக்காரனாக்கு ஒன்றும் புரியல. இப்போது அந்த அண்ணாவும் ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமான்ற மாதிரி உங்ககிட்ட நின்னே தேங்க்யூன்ற மாதிரி வாங்கினே. அவரும் சிரிக்கிறாரு, நீங்களும் சிரிக்கிறீங்க. ஐயே அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். நீங்கள் வந்து
இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க எங்கள் டேடிகிட்ட போட்டு கொடுத்துருன்றமா சொல்ல. ஏய் ஓடி ஓடி அப்படின்றான். இப்போ நீங்கள் வந்து யார் கேட்டுருந்தீங்க எனக்கு என்ன சும்மா வாடி போடின்னு இருக்கீங்கம்மா சொல்ல. அப்படி தாண்டி சொல்லுவேன் நடி பண்ணுவேன் அப்படின்றவங்க முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். நீங்கள் வந்து எங்கள் பாருங்கள் எத்தனை இருந்தாலும் தள்ளி நின்று பேசுங்கன்றமா சொல்ல. ஏன் நான் இப்படி தான் இங்கே இப்படி கிட்ட வந்தால் பேசுவேன்ற மாதிரி கிட்ட வரான். நீங்கள் அந்த ஐஸ்கிரீமை கையில் வச்சிட்ருக்கீங்க. இப்போ அந்த பையா வந்து வா அப்படின்ற மாதிரி அவர் வாயை பொழுது பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜேகே வந்து பையா வாட்டா பண்ணுற மாதிரி கேட்க நத்திங் பையான்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இப்போ உங்களோட இன்னொரு மாமா பையன் தான் வந்து நம்ம தயாங்க. நீங்கள் வந்து தயாங்க அப்படிமா சொல்கிறீங்க. ஹே வாயன் வா அப்படின்னோடனே ஜேகே வந்து இவன் யார் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ உங்கள் பின்னாடி தான் ஜேகே வந்துட்டுருக்கான். நீங்கள் வந்து ஏன் நம்ம பின்னாடி வரான் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் தயாங்கிட்ட போயிட்டு தயாங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. தயாங்கு இது புதுசாக இருக்குது. நீங்கள் அவன் பக்கத்தில் கூட வர மாட்டீங்க. எப்படி சொல்கிறதுனா லைக் தயாங்க பார்க்குறீங்களா ஹாய் பாய் அவ்வளோதான். அந்த பக்கத்தில் வந்து நிற்கிறது பேசுகிறது கூட வச்சுக்க மாட்டீங்க. தயாங்க வந்து என்ன பண்ணுற அவனே தயாங்ஷி இந்த ஜேகே இருக்கார்ல சும்மா என்கிட்ட வம்பிழுக்கிறாரு. நான் எங்கே போன பின்னாடி வரேன்னு கேளுன்ற மாதிரி குசுக்குன்னு சொல்ல. இப்போ தயாங்கோ ஓ இவனா அப்புறம் ஜேகே எப்படி இருக்கேன்ற மாதிரி கேட்க நான் நல்லா தான் இருக்கேன் நீ யாருன்ற மாதிரி கேட்குறான். இப்போ தயாங்கு நான் யாரா டேய் எவன்மா சொல்ல. இப்போ தயாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான் இவனுக்கு என்ன ரிலேட்டிவ் நான் அப்படின்ற மாதிரி. ஓ அப்படியா நீ சொன்ன எதுவுமே சத்தியமாக புரியல. நான் ரிலேட்டிவ் நல்லா புரியுதுன்ற மாதிரி ஜேகே சொல்ல. நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. இப்போது தயாங்கோ நீ சாப்பிட்டியாடி அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து சாப்பிட்டேன்ற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட பேசிகிட்ருக்க. இப்போ ஜேகேவும் ஏதோ டீ போட்டு கூப்பிட்டா தலையை வெட்டுற அளவுலாம் கோப்பட்ட இவன் டீ போட்டு கூப்பிட்டா மட்டும் பழிச்சிட்டு பேசுகிறேன்ற மாதிரி ஜேகே சொல்ல. இவர் என் மாமா பையன் என்னை எப்படி வேணா கூப்பிடுவார் நீ யாருன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஹலோ நான் அவன் தாய் மாமா அது உனக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்கிறான். தாய் மாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் தயாங்க பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கூட போன தம்பி தானே அப்போ தாய் மாமா தான்ற மாதிரி சொல்கிறான். அவனும் இருந்துட்டு போட்டோம் அதுக்கு என்ன எப்போன்ற மாதிரி நீங்கள் சொல்ல. இப்போ மட்டும் அப்படியே பொங்க மாட்டிங்களே அவன்கிட்ட கை பிடிச்சிலாம் பேசுகிறேன் நான் அவன் பக்கத்தில் நின்றதுக்கு அப்படி கத்துறேன்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஹலோ நான் இன்றைக்கி தான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு சின்ன தயாங் மாமாவை தெரியுன்ற மாதிரி சொல்ல. தயாங் வந்து உங்களை பார்க்குறான் மாமாலாம் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு. ஜேகேவும் அவனுக்கு மாமாவா நானும் உனக்கு மாமா தாண்டி அம்மா சொல்ல. நீங்கள் வந்து இந்த விடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் அம்மாட்ட போயிட்டு ஜேகே பார்த்து சாமையாக கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க முடிஞ்ச வரையும். அம்மா சும்மா வந்துட்டு என்னன்ட்டு வம்பிழுக்கிறாருமா என்னன்னு கேளுமா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு என்னை போகிறதெல்லாம் நான் அசிங்கப்படுத்துகிறா தெரியுமா அந்த பையான்ற மாதிரி எல்லா கதையும் சொல்ல. அவங்க அம்மா வந்து ஏற்கனவே வேலை பார்த்து தலைவலிக்குதுடி நீ வேறு ஏன்டி இப்படிலாம் பண்ணுற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்ல. அம்மா நீக்கு வந்து கேளுமா ஏம்மா இப்படிலாம் பண்ணுறாருன்னொன்னே. இப்போ உனக்கு வந்து அவனை கூப்பிட்டு பேசணுமா இது கூப்பிட்றனோடனே ஜேகேக்கு வந்து கால் பண்ணுறாங்க. ஜேகேவும் வரான். நீங்கள் அவனை பார்த்துன்னு அவன் திரும்பிடுறீங்க. இப்போ தயவு செஞ்சு உன் பொண்ணை அசிங்கமாக அது மாதிரிலாம் பண்ண வேணாம்னு சொல்ல பார்க்க சகிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ உங்கள் அம்மாவும் எதுடா அவளை இப்படிலாம் பேசுகிற அவளுக்கு தான் பிடிக்காதுடான்னு சொல்ல. ஏன் அவள் தயாங் மாமானே அவனை ஒருத்தர் இருக்கானே அவன் கூட தான் கை பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிறா. இதில் நம்ம ரிலேட்டிவ் போதை தப்பாக நினைக்க மாட்டாங்க. நான் அப்படி நின்று பேசினா தப்பாக நினைப்பாங்களா? சொந்த தாய் மாமன் நான் நின்று பேசினா குத்தம் எவனோ அவன்கிட்ட நின்று பேசுகிறா அதெல்லாம் கரெக்டா அப்படின்னொன்னே. உங்கள் அம்மாவுக்கு ஜேகே பண்ணுறதுலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஜேகே உனக்கு ஏதாவது மூளையில் எதாவது ஆயிடுச்சாடா புதுசாக பண்ணிகிட்ருக்கேன்னொன்னே. நீங்கள் வந்து இவர் இன்னொருத்தர் விட்டு பண்ணிகிட்டு இருந்தார் வை மரியாதை இவர் கெட்டுறோன்றமா சொல்ல. எதுக்கு நான் அப்படிலாம் பேசுகிறேன்றமா சொல்ல. கெட்டுறோம் நல்லா கெட்டுறோம் நானும் பார்க்குறேன் என்னடி பண்ணுவேன்றான். நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. இப்போ நீங்கள் போனோடனே உங்கள் அம்மாவும் இங்கே வாயேன் அந்த மாதிரி ஜேகே உட்கார வச்சு ஏன்டா அவட்ட இப்படி வம்பிழுக்கிற அவள் பாவுண்டா அவட்ட இப்படி நடந்துக்காதன்னு சொல்ல. நீ கேட்டல எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ட்டு நான் கூட சொன்னேன் ஒரு நல்ல ஃபிகராக பார்க்கணுன்ட்டு பார்த்துட்டேன்றமா சொல்கிறான். உங்கள் அம்மா வந்து ஜேகேவே பார்த்துட்ருக்க வேறு யாரும் இல்லை அவன் பொண்ணு தான்றமா சொல்ல. என்னடா சொல்கிற அப்படிமா அவங்க கேட்குறாங்க. ஜேகே சிரிச்சிட்டு உன் பொண்ணை கீழே ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு உன்டே பேசணுன்னு இருந்தேன் ஆனால் சரி அவட்ட சும்மா வம்பழுத்து பார்ப்போம் அவன் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ரொம்ப தான் எகிர்றான் பொண்ணுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ அவங்க அம்மா சீரியஸாக உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் உன் பெத்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு வந்து உனக்கே இந்த மூஞ்சி இப்படி மாறுதுன்னொன்னே. ஏண்டா ஊரோடத்துக்கு நல்ல பொண்ணே கிடைக்கலையாடா இவ்வளாடா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்ல.
ஜேகே வந்து சிரிக்கிறான். அக்கா உன் பெத்த பொண்ணை பற்றி நீயே எப்படி ஏன் சொல்கிறேன்னு? டேய் அவளுக்கு சமைக்க தெரியாது, அவள் வேலை அவள் பண்ணிக்க மாட்டா, ஒன்றா நம்ம சோம்பேறி, நீ வேறு குடும்ப குத்து விளக்குல அதை சொன்னி, அதெல்லாம் இவளுக்கு செட்டே ஆகாதுடா. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றுறது, சாப்பிட்றது, தூங்குறது, சொந்த வேலை கூட பார்க்க மாட்டேன், இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு வேணுமா அப்படின்ற உங்கள் அம்மா சொல்ல, நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு உன் பொண்ணு தான் வேணுன்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே நல்லா யோசிச்சுக்கோ, வேறு பொண்ணு கூட பார்க்கலான்ற மாதிரி சொல்ல, ஜேகே வந்து இப்போது உங்கள் அம்மா ஃபிக்ஸை புஷ்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் எனக்கு மாமியார் அவ்வளோதான்ற மாதிரி போகிறான். இப்போ உங்கள் அம்மாவும் உன் தலையெழுத்து சரியில்லடான்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு நீங்கள் காமிச்சா, நீங்கள் இப்போது ஆப்பிள் வெட்டிட்டுருங்க கத்தியை வச்சு, உங்களுக்கு அந்த ஆப்பிள் வெட்டும் போது ஜேகே அப்படியே வெட்டி குத்திடலாமான்ற மாதிரி நீங்கள் வெட்டிகிட்டு இருக்க, உங்களை சுற்றி குட்டி குட்டி பசங்களாக இருக்காங்க, அக்கா எனக்கு அக்கா எனக்குன்ற மாதிரி சொல்ல, இரு நான் வெட்டி தரணுன்னு ஜேகே தூரத்தில் பார்த்துட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பசங்களை குசு குசுன்னு எதுவும் சொல்கிறீங்க. ஜேகேவும் பார்க்குறான் என்னையோ சொல்கிறா அப்படின்ட்டு. ஸோ இப்போ அந்த பசங்களாம் ஓடிட்டாங்க. நீங்கள் உட்காந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்ருக்க. ஜேகேவும் என்ன பண்ணுற அப்படிமா கேட்குறான். நீங்கள் வந்து பதிலே சொல்லலை. ஏய் உன்னை தாண்டி என்னடி பண்ணுறமா கேட்க, நீங்கள் வந்து பார்த்தா தெரியலையா சாப்பிட்டுட்ருக்கமா நீங்கள் சொல்கிறீங்க. ஓ ஆஹா அப்படின்ற மாதிரி இப்போ அவன் பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துக்கிட்டான். நீங்கள் வந்து அவனை திரும்பி அப்படி சைடாக திரும்பிட்டீங்க, மூஞ்சி கூட பார்க்க பிடிக்கலடா அப்படின்ட்டு. இப்போ அந்த குட்டி பசங்களாம் அக்கா அக்கா வாங்க வாங்க வாங்கன்ற மாதிரி இழுத்துட்டு போகிறாங்க உங்களை. ஜேகேவும் இதுங்க எங்கே இவனும் இழுத்துட்டு போகுதுன்ற மாதிரி ஜேகே பின்னாடி வர. ஸோ அவங்க வந்து எப்படி தான் ஆர்ம் ரெஸ்லிங் நடந்துகிட்ருக்கு. இப்போது நீங்கள் வந்து அந்த அண்ணா சமையல் பண்ணுறாங்கல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்ருக்க. ஜேகேவும் நான் கூட தான் பண்ணுவேன்றான். நீங்கள் வந்து உங்களுக்கு வாய் தான், இதெல்லாம் நீங்கள் ஜெயிக்க மாட்டேன்னுமா சொல்ல, யார் நான் யார் தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஏன் உங்களுக்கே தெரியாதான்ற மாதிரி சொல்ல, அடுமா ஜேகே சொல்ல, நீங்கள் வந்து தாயாங் தாயாங் தயாங் மாமா தயாங் மாமாவை கத்திட்டு இருக்கிறீங்க. ஜேகேக்கு நீங்கள் தயாங் மாமா மாமான்னு சொல்லும் போது அவனுக்கு அப்படியே உள்ள ஃபயர் இன்ஜினா எரியுது. இப்போ ஜேகேவும் நான் அவனை ஜெயிச்சு காமிச்சிட்டா நான் என்ன சொன்னா நீ பண்ணுவியடி அப்படிமா சொல்கிறான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெயிங்க அப்புறம் பார்க்கலான்னொன்னே. இப்போ ஜேகேவும் டீலா உனக்கு டீலா, நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா அப்படிமா கேட்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அதுமா சொல்கிறீங்க. ஸோ இப்போ தயாங் கூட வந்து இப்போ போடுறான் ஆர்ம் ரெஸ்லிங். ஸோ இப்போ நீங்கள் வந்து தயாங் தயாங் ப்ளீஸ் தயாங் இப்போ ஜெயிச்சிட்றான்ற மாதிரி நீங்கள் வந்து தயாங் காரில் சொல்ல, ஜேகே வந்து ஸோ இப்போ என்ன பண்ணுறான், அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான். இப்போ அங்கே இருக்கிற பொண்ணு எல்லாருமே ஜேகே பார்க்குறாங்க. இன்ஃபேக்ட் யூ ஆல்சோ பார்த்தியா ஆர்ம்ஸ் அவ்வளோ இதுவாக பாடி இதெல்லாம் வச்சுருக்கான். தயாங் வந்து ஏய் எதுக்கிட்ட எப்படி அவனை பார்த்துட்ருக்கேன்றமா சொல்ல, நீங்கள் வந்து வாவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அங்கே இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இவ்வளோ தயாங்க சப்போர்ட் பண்ண எல்லாம் ஜேகே பக்கம் போயிட்டாங்க. இப்போது தயாங் வந்து வலிது வயன்றமா சொல்கிறான். இப்போது நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜேகே தான் ஜெயிக்கிறான். இப்போ ஜேகே வந்து ஏதோ சொன்னேன் எனக்கு வந்து வாய் தான்ட்டு பார்த்தல அவன் பாக்ஸருன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து கல் பண்ணி அவனை பார்க்கல, நீங்கள் அவன் பாடி தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து ஏய் அப்படிமா சொன்னனே என்ன நீங்கள் என்ன ஒருத்தர் ஜெயிச்சிட்டா நீங்கள் பெரிய ஆளா அப்படிமா சொல்ல, ஜேகே வந்து கவனிக்கிறானே என்ன கவனிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து ஸ்மிர்க் பண்ணிவிட்டு தெளிவாக சொல்லுன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என் தயாங் மாமா மட்டும் தோக்கடிச்சிட்டா நீங்கள் பெரிய ஆளா, நீ பெரிய பாக்ஸரான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, வேறு என்னடி பண்ணணும், என்கிட்ட என்ன பெட்டு கட்டினேன், நான் என்னை தோக்கடிச்சிட்டேன் நான் என்ன சொன்னால் செய்வேன்னல்ல அப்படிமா கேட்குறான். ஆமாம் சொன்னேன், இப்போ என்ன பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ ஜேகே வந்து கொஞ்சம் தனியாக வாயேன் அப்படின்றான். இப்போ நீங்களும் ஜேகே கூட தனியாக போகிறீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கை காட்டிகிட்டு இருக்க. ஜேகே ஷர்ட் வேர் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் கொஞ்சம் திரும்பி இருப்பீங்க தானே ஒரு சைடு கண்ணால் அவனை பார்க்குறீங்க. இப்போ ஜேகே வந்து என்ன பண்ணுற அப்படின்ட்டு இப்போ ஜேகே சொல்கிறான். இப்போ டைம் 9:30 ஆகுது, 10:30க்கு நீ மேலே மொட்டை மாடிக்கு வர, நான் அப்போ வந்து உனக்கு என்ன வேணும் நான் சொல்கிறேன்மா சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஏன் இப்போ இங்கே சொல்லுங்க நான் செய்கிறேன்றமா சொல்ல, 10:30 மணிக்கு வா நான் சொல்கிறேன் நீ அப்புறம் செய்யன்றான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்க. டைம் போயிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜேகேவை நீங்கள் பார்க்கவே இல்லை, என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க. அவனை தேடுறீங்க. ஏன்னா உங்கள் பின்னாடியே வந்ததுலேருந்து உங்கள் தொல்லை பண்ணிக்கிட்டு உங்களை கலாச்சிக்கிட்டு உங்களை எதாவது சொல்லிக்கிட்டு உங்கள் பின்னாடியே இருந்தான் காணும். நீங்கள் வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கீங்க, அங்கே சாப்பிட்றதுல கூட தெரியுங்க அவன் இல்லை. இப்போ உங்கள் அம்மா யாரடி தேரனே, உன் தொம்பியே தான் இவ்வளோ நேரம் என்னை தொல்லை பண்ணிட்டு இருந்தார் ஆளை காணுன்ற மாதிரி நீங்கள் சொல்ல, அவனா அவனுக்கு ஏதோ தலைவலி இந்த ரூமில் படுத்துருக்கான்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி நீங்களும் விட்டுட்டீங்க. 10 ஆச்சு, 10:20 ஆச்சு, கரெக்டாக இப்போ 10:30க்கு 1 மினிட் முன்னாடி அவங்க அம்மா ஃபோனுக்கு வந்து ஜேகே கால் பண்ணுறான். நீங்கள் உங்கள் அம்மா கூட பக்கத்தில் தான் உட்காந்துருக்குறீங்க, ஃபோனில் கேம் விளையாடிக்கிட்டு. இப்போ உங்கள் அம்மா என்னடா ஆனோடனே வாயனுங்கன்னே
இதோ இங்கே தான் இருக்கா அவட்ட ஃபோனை கொடுன்னொன்னே ஏன் கொடுக்கா அப்படின்றான். இப்போ நீங்களும் அப்படின்றீங்க. என்னவோ 10:30 மணிக்கு வர சொன்னல கிளம்பி வா அப்படின்றான். நீங்கள் வந்து அம்மா அண்ணனே உங்கள் அம்மாட்ட நான் பேசிக்கிறேன் நீ வா அப்படின்னொன்னே இப்போ உங்கள் அம்மாட்ட வந்து ஜேகே வந்து ஏதோ சொல்கிறான். ஏய் போடி நீ இப்போ உன்னை கூப்பிட்றான்னொன்னே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ நீங்களும் உங்கள் ரிலேட்டிவ் ஒவ்வொருத்தராக எங்கே போகிற என்னாச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தராக கேட்டுட்ருக்க. ஒன்றும் இல்லை சும்மா போகிறேன்ற மாதிரி போகிறீங்க. ஸோ இப்போ தயங்க உங்களை வந்து மொட்டை மாலை கவனிச்சிட்டு ஏய் மொட்டை மாடி நீயா போகிற அப்படிமா கேட்குறான். நீங்கள் வந்து அவன்கிட்ட என்ன சொல்கிறதுனுமோ யோசிக்கிறீங்க. மேலே இப்போ தான் ஜேகே போனான் நீ எங்கே போடுறன்ற மாதிரி கேட்க அவர் தான் கூப்பிட்டாருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தயாங்கோ என் பாருவாயன் எல்லாம் சரியே இல்லை. 10:30 மணிக்கு அவனை பார்க்க நீயே மொட்டை மாடி போகிற அதெல்லாம் உன்னை போவானா அப்படின்றான். இல்லை அம்மா தான் போக சொன்னாங்க அப்படின்னே. இப்போ தயாங்கோ இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க உங்கள் 2 பேர் தனியாக பார்த்தா அசிங்கமாக நினைக்க மாட்டாங்களா? நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன்னொன்னே நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ வந்து தயாங்கோ போ அப்படின்றான். நீங்களும் வந்து அப்புறம் கொஞ்சம் கீழே வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டீங்க. ஜேகே பார்க்குறல 1:00 ஆச்சு நீங்கள் வரல. இப்போ ஜேகே வந்து இறங்கி வரான். இப்போ தயங்கோ ஜேகே என்னமா சொல்ல என்ன அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறான். அவனுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி தயங்க கேட்குறான். ஏன் இல்லைன்னா நீ தரப்போறியா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல. இங்கே எவ்வளோ ரிலேட்டிவ் இருக்காங்க. இல்லை 10:30க்கு ஒரு பொண்ணை மொட்டை மாடி கூப்பிட்றேன் யாராவது பார்த்தாலும் தப்பாக நினைக்க மாட்டாங்க உன்னையும் அவளையோன்னுமா சொல்ல. இப்போ ஜேகேவும் அவள் வந்தால் உனக்கு என்னடா அப்படிமா கேட்க. ஏய் லூஸ் மாதிரி பேசாத இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா நீ பாட்டில் தனியாக மொட்டை மாடி கூப்பிட்ற அதுவும் ஒரு பொண்ணு அப்படின்னுமா சொல்ல. ஜேகேவும் அவள் எங்கன்ற மாதிரி கேட்குறான். அவள் கீழே இருக்கா இங்கே பாரு சும்மா பின்னாடி சுற்றிக்கிட்டு இதுவெல்லாம் பார்க்காதன்றமா சொல்ல. ஏன் உனக்கு என்ன அவளுக்கு இதுன்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறான். தயாங் வந்து அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு தான் அவன் மேலே அக்கறை இருக்குது சரியா. அந்த தனியாக கூப்பிட்றது அவளை கலாய்க்கிறதோடு நிறுத்திக்கும். ஏன்னா நீ அவன் முறப்பையன். ஸோ அது இதுவோ உன்னோட லிமிட் எதுவோ நீ அதோடு இருந்துக்கோ. இந்த தேவையில்லாமல் தனியாக மொட்டை மாடி கூப்பிட்டு பேசுறது அங்கங்கே நின்று இந்த குசுன்னு பேசுகிறவெல்லாம் வச்சுக்காது அப்படின்றான் ஜேகே பார்த்து தயாங்க. இப்போ ஜேகேவும் ஓஹோ கதை அப்படியா இது அவளுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து ஜேகே கேட்குறான். தாங்க வந்து இன்னும் தெரியாது ஏன் அப்படின்னே ஆக்சுவலி நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீ ஏன் வழியில் குறுக்க வராதன்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்ல. இப்போ தயாங்கும் ஏய் சும்மா நடிக்காதன்ற மாதிரி சொல்ல. ப்ராமிஸா ப்ரோ உனக்கு நம்பிக்கை இல்லையா வா அவட்டே கேட்கலான்ற மாதிரி. இப்போ தயாங்க கூட்டம் வந்தால் நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி. தயாங்க ஜேகே ஒன்றா வரதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏன் நிற்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து உங்ககிட்ட வரான். இப்போது நீங்கள் வந்து எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அம்மா சொல்ல. நான் என்ன சொன்னாலும் செய்வேன் எல்லாருமே கேட்குறான். நீங்களும் வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி அவனே பார்க்குறீங்க. இப்போ ஜேகே என்ன பண்ணுறான் உங்கள் ஷோல்டரில் கை போட்டுக்கிறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க தயங்க வந்து ஏய் கையேறானுமா சொல்ல. நீங்கள் தயங்க பார்க்குறீங்க. சலோ நீ சொல்லுடி நீ என்ன தானே லவ் பண்ணுற அம்மா ஜேகே வந்து கேட்குறான். நீங்கள் வந்து என்ன அப்படின்ற மாதிரி அவனை பார்க்குறீங்க. தயாங் வந்து ஏய் ஃபஸ்ட்டு அவனை தள்ளி நில்லு சும்மா பார்க்க நின்றுக்கணுன்னே. இப்போ தயாங் வந்து கையேறடா அப்படின்ற மாதிரி ஜேகேவை தள்ளி விட வரான். இப்போ ஜேகே வந்து தயாங்க ஒரு தள்ளு தான் பின்னாடி போயிட்டான். நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க எதுக்கு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கன்ற மாதிரி. இப்போ தயாங்கோ ஏய் சொல்டி உனக்கு என்ன தாண்டி பிடிக்கும் இவன் இன்றைக்கி வந்து அவன் கூட என்னமோ சொல்கிறான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி இப்படின்றான். நீ சொல்லு தயாங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லுன்ற மாதிரி நம்ம தயாங்க சொல்ல. நீங்கள் 2 பேருமே பார்க்குறீங்க. இப்போ ஜேகே உங்கள் காதுகிட்ட நான் என்ன சொன்னாலும் செய்வேன் நல்லா சொல்லு என்ன தான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன் என்ன சொல்ல அவன்ட்டு மாதிரி ஜேகே சொல்கிறான். நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க சொல்லுடின்ற மாதிரி அவங்க ஷோல்டரில் கை வச்சுருப்பால கொஞ்சம் க்ரிப்பாக பிடிக்கிறான். அவன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணவங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. நீங்கள் வந்து அது வந்து அப்படின்றீங்க. எங்க பாரு அவன் மிரட்டுறான்லாம் நீ பயப்படாத நான் இருக்கிறேன் பெரிய பிடுங்கிடுவான்ற மாதிரி நம்ம தேங்க்ஸ் சொல்ல. ஏய் நான் பிடுங்கிதான்டா பிடுங்கண்டான்ற மாதிரி சொல்கிறான். 2 பேர் கான்வர்சேஷன் கொஞ்சம் விட்டு சண்டையாடும் போல். நீங்கள் வந்து நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க வந்து வயன் என்னம்மா சொல்ல. இப்போ நீங்கள் வந்து என்னை வேறு எதுவும் கேட்காதீங்கன்ற மாதிரி நீங்கள் ஜேகே கையை வந்து உங்கள் ஷூன்னு எடுத்து விட்டு போகிறீங்க. இப்போது ஒரு ரூம்குள்ளே இப்போது ஜேகேவும் கெட்டியா அவள் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் நான் அவள் தான் லவ் பண்ணுறேன். இதே அவள் அம்மாவுக்கும் தெரியும் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் தெரியும். சரியா நீ ஒதுங்கிக்க அதோடு உன் வேலை முடிஞ்சிச்சு. வந்தம்மா கல்யாணத்தில் அச்சதே போட்டோம்மா பந்தியில் உட்காந்து சாப்பிட்டோம்மா எது போயிட்டே இருக்கும். இந்த அத்தை பொண்ணை கரெக்ட் பண்ணுறது மாமா பொண்ணை கரெக்ட் பண்ணுற வேலைலாம் வேறு யார்ட்டையாவது வச்சுக்கோ என் வாங்கிட்ட வச்சுக்காதுன்ற மாதிரி ஜேகேன்னு சொல்கிறான். நம்ம தயாங்க இப்போ கோவமாகவே போயிடறான். இப்போ ஜேகே வந்து ஐயோ நம்ம வேறு கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிட்டோம் குழந்தைங்க அழுதுட்டு இருக்க போகுதுன்ற மாதிரி. இப்போ நீங்கள் ரூம்குள்ளே போயிருப்பீங்க. ஸோ அது ஒரு கெஸ்ட் ரூம் தான். அதாவது கீழே தான் இருக்கும். அதுவும் இப்போ ஜேகேவும் போகிறான் டோர் ஓப்பனாக தான் இருக்குது. உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க.
அவன் வந்து ஐயையோ! அப்படின்ற மாரி இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், உள்ளே வந்து டோர க்ளோஸ் பண்ணுறான். நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க. ஏய் ஏய் சாரிண்ணா. நான் நான் தெரியாம ரொம்ப கிரிப்பா புடிச்சுட்டேன் சாரி அப்படின்றான். நீங்க வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. ஏய் ஜேகே வந்து இப்போ அழாதடி. எதுக்குடி அழுகுற? தெரியும் கோவத்துல கொஞ்சம் கிரிப்பா புடிச்சுட்டேன் வலிக்கும்டா. அதுக்கு இப்படி உட்காந்து அழுவியா? அப்படின்ற மாரி கேட்குறான். நீங்க வந்து நீங்க ஏன் இப்படிலாம் பேசுனீங்க தயாங்கிட்ட அப்படின்ற மாரி கேட்குறீங்க. இப்படிலாம் பேசுனீங்கன்னா இல்லை எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி கேட்குறான். தயாங்கிட்ட ஏன் இப்படி சொல்ல சொன்னீங்க அப்படிமா கேட்குறீங்க. ஜேகே சைலண்ட்டாக அவங்களே பார்த்துட்டு இருக்கான். ஏன் நான் உடனே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்மா ஜேகே வந்து கேட்க இல்லை அவர் வந்து அம்மா நீங்கள் சொல்கிறீங்க நான் அவர் வந்து அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து அவர் தான் வந்து அப்பா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஓ அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் பாட்டாவிட்ட எப்படி சொல்லிட்டீங்க அவர் எவ்வளோ கஷ்டப்படுவார் ஒரு மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. அப்போ நான் கஷ்டப்பட்ட பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் வந்து என்னன்ற மாதிரி பார்க்குறீங்க ஜேகேவே. உங்கள் அப்பா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னால் ஸோ அவன் மனசை கஷ்டப்பட்டுரும் நீ அழுகுற. அப்போது எனக்கு உன்னை பிடிச்சிருக்குதே நான் இப்போ உன்னை லவ் பண்ணுறேன்னே எனக்கு நீ அவங்க கூட போனால் என் மனசு வலிக்காதா நான் பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறான். நீங்கள் ஜேகே டிஆர்எஸோட பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து உங்கள் டிஎஸ் ரெண்டுமே வந்து அவன் தம் ஃபிங்கர் வச்சு ரப் பண்ணி விட்டுறான். இப்போ உங்கள் டேஸும் தொடச்சிட்டு உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கா சொல்லு நான் போயிடுறேன். இப்படிலாம் உட்காந்தால அது எனக்கு சத்தியமாக பிடிக்காது மாதிரி அழுதா நான் வச்சிருவேன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகேவும் எனக்கு நீ உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் தெரியுமா வாசலில் அப்போ எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சுடி. அம்மாட்ட நான் பேசிட்டேன். உங்கள் அப்பாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். என்ன உனக்கு தான் என்ன பிடிக்கல. இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ராப்பராக எனக்கு நான் உன்கிட்ட வந்து ரொம்ப பண்ணேன். அவனுக்கு கண்டிப்பாக என்ன பிடிக்காதான்னு நினைக்கிறேன் நான். கொஞ்சம் ஓவராகவே பண்ணிட்டலடி அப்படின்ற மாதிரி அவன் ஐப்ரோ வந்து ரப் பண்ணுறான். நீங்கள் வந்து பார்க்குறீங்க நீ அப்போ கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண. இது தேவையில்லாமல் கொஞ்சம் ஆசையை வளர்த்துட்டேன் மனசுலன்ற மாதிரி சொல்கிறான் ஜேகே. இப்போ நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து உங்கள் ஷோல்டர் வந்து ரப் பண்ணி தரான். சாரி நான் கொஞ்சம் கோவப்பட்டா கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிருவேன் அதனால தான் சாரி நான் ஏதோ அதுக்கு தான் அழுகிறேனோ தப்பாக நினச்சிட்டேன். ஐம் சாரி அம்மா சொல்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சாஃப்டாக பேசுகிறான் ஜேகே வந்து. உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னா ஓகே நீ அவனே கல்யாணம் பண்ணிக்கோ அவங்க கூட ஹாப்பியாக இரு எல்லாமே ஓகே எனக்கு. ஆனால் எனக்கு ஒருத்தர் மாமான்னு கூப்பிட்றியா அப்படிமா ஜேகே வந்து கேட்குறான். அவனை மட்டும் மூச்சுக்கு முன்னூத்துரா தயாங் மாமான்றியே எனக்கு ஆசையாக இருந்துச்சுடி அந்த மாமா நீ சொல்லும் போது ஒரு தடவை இந்த மாமான்னு கூப்பிட்றியா நான் போயிடுறேன். நான் டிஸ்டர்ப்லாம் பண்ணவே மாட்டேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லை அவன் கூட என்னமோ பண்ணு ஏதோ மாமான்னு மட்டும் கூப்பிட அப்படின்ற மாதிரி ஜேகே வந்து கேட்குறான். நீங்கள் வந்து அவனே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே உனக்கு கூப்பிட பிடிக்கலன்னா நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணல. நான் போகிறேன் நீ இன்னும் அழாத அப்புறம் யாராவது பார்த்தாங்கன்னு ஏன் அசிங்கமாக நினைப்பாங்க இப்படி உட்காந்து அழுதுட்டுருக்கேன்ட்டு. இன்னொன்னே இப்போ ஜேகேவும் போகிறான். ஜங்குக் மாமா அம்மா கூப்பிட்றீங்க. சடனாக அப்படி திரும்பி பார்க்குறான். இன்னொருத்தரை கூப்பிட அப்படிமா கேட்குறான். ஒரு பெரிய பண்ணி ஸ்மெல் பண்ணுறான். அவனே பார்த்துட்ருக்கீங்க மாமா அவன் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஜேகேவும் இது போதும் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகே வந்து அவனுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி அவனுக்கு உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தோன்னே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நீங்கள் தான் பொண்டாட்டி உங்களுக்கு தான் லைஃப் லீட் பண்ணணும் உங்களை லவ் பண்ணணும்மா கொஞ்சமே ட்ரீம் வளர்த்துட்ருப்பான் கல்லேருந்து. இப்போ சடனாக தயாங்க இப்படி பேசினது நீங்கள் இப்படி அழுதோடனே அவனுக்கு ப்ரோக்கன் ஆகிடுச்சு. அவன் கண்ணது டிஎஸ்லாம் துவச்சிட்டே போகிறான் இப்போ. ஸோ அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் முடியுது. ஜேகே உங்கள் பக்கம் கூட வரல. தயாங்க உங்ககிட்ட பேசவே இல்லை. நீங்கள் தயாங்கிட்ட போய் பேசியிருப்பீங்க. தயாங்க வந்து சொல்லியிருப்பான் இனி என்கிட்ட பேசாத வேண்டாம் நான் இனி வந்துட்டு பேச விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இது நீங்கள் உங்கள் அப்பாட்டையும் சொல்லியிருப்பீங்க. உங்கள் அப்பா சரி விடுடா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி ஜேகே பேச நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. தயாங்க பேசுறது மட்டும் தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ அப்படியே தான் வந்து மேரேஜ் முடிச்சு நீங்கள் எல்லாம் கிளம்பி போயிட்டீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் உனக்கு அவனுக்கு இதை சண்டே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. யாருக்குமா அப்படிமா நீங்கள் கேட்குறீங்க. என் தம்பிக்கும் உனக்கு எதாவது சண்டையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே ஏன்னொன்னே போய் சொல்லாத. அவன் அப்படிலாம் இருக்கவே மாட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் நைட் உட்காந்து அழுதுட்டு இருந்தான். அவன் நான் அப்படி பார்த்ததே கிடையாது என்ன பிரச்சனைன்னொன்னே அழுதுட்டு இருந்தாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. இப்போ உங்கள் அம்மாவும் இங்கே பாருடி எனக்கு உன்னை விட எனக்கு அவன் தான் முக்கியன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அம்மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சின்ன வயசுலேருந்தே எங்கள் 2 பேருக்கு யாரும் கிடையாது. எனக்கு ஜங்குக் தான் அவ்வளோதான் எங்கள் ஃபேமிலியே. உங்கள் அப்பாவை நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
அது காரணமும் ஜங்குக் தான். அவன் தான் சொன்னான். உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ண சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் உங்கள் அப்பா நான் கல்யாணம் பண்ணிட்டேன். மற்றபடி எதுவுமே கிடையாது. என்னோட ஜங்குக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். உன்னை வெறுக்கணும்னா நான் வெறுப்பேன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா நான் எதுவுமே சொல்லலைம்மா அவரை. நீ எதுவுமே சொல்லாமல் என் வண்டியை உட்காந்து அழுகுறான். அவன் அப்பா அம்மா இல்லைன்னு கூட அழுதது கிடையாது. உனக்காக தான் நீ ஃபஸ்ட் டைம் அழுது நான் அவனை பார்க்குறேன்ற மாதிரி அவங்க சொல்ல. அம்மா அது வந்துன்ற மாதிரி தேங்கோட விஷயத்த சொல்ல. உங்கள் அப்பா தான் ஒரு மூளை கிட்டவர் உனக்கு தெரியும்ல. அவர் சொல்கிறான்ட்டு நீ ஜேக்கிட்ட சொல்லுவியா அப்படின்னோடனே, அம்மா அப்போல்லாம் இல்லைம்மான்னு சொன்னேன். வாயை மூறி, உன்னை பொண்ணா பார்த்ததுக்கு நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம், அட்லீஸ்ட் அவனை சந்தோஷமாக அதை வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு தெரியுமா, உன்னை பற்றி என்கிட்ட அவ்வளோ சொல்லிகிட்டு இருந்தான் தெரியுமா. 2 நாளாக தான் அவன் சரியே இல்லை. வந்து என்ன சொல்லுவான், இந்த மாதிரி பண்ணுறா, நான் அவளை உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னது என்கிட்ட. அவன் ரொம்ப நல்ல வேண்டி பார்க்க தாண்டி டெரராக இருக்கான். பார்க்க தான் ரவுடி மாதிரி பொறுக்கித்தனம் பட்டு தெரியுறான். ஆனால் அவன் ஜெம்முடின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்கீங்க. உன் முடிவில் நான் எதுவுமே தொல்லை பண்ணவே மாட்டேன். ஆனால் நீ அவனை தொலைச்சிடாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. உங்களுக்கு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் தயாங்க லவ்லாம் பண்ணலை. உங்கள் அப்பா சொல்லியிருப்பாரு, நீங்கள் தயாங்க ஓகே அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் அப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பார்க்கவே இவர் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்ற ஒரு தாட் வந்திருக்கும். பட் அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்தோடனே ஜங்குக்கு நடந்த இந்த விஷயம் நடந்தது எப்படியோ போயிடுச்சு அந்த இதுவே. இப்போ நீங்கள் உண்மையே உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜேகே வீட்டு டோர் தட்டுறான். இப்போ நீங்கள் யார் இந்த டைம்லன்ற மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஜேகே ஃபுல்லாக குடிச்சு நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்றீங்க. ஏய் நகரு அப்படின்றான். இப்போது நீங்கள் நகர்றீங்க. கா எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி தள்ளாடிக்கிட்டே வர. நீங்கள் ஜேகே பிடிக்கிறேன், நான் நினைப்பேன் விடு அப்படின்னோடனே. இப்போ உங்கள் அம்மா இந்த சவுண்ட் கேட்டுட்டு என்னன்ற மாதிரி பார்த்தா குடிச்சிட்டு வந்திருக்கான். ஜேகே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அது அப்படின்ற மாதிரி கத்த. சரி இப்போ நீங்கள் ஏம்மா என்னம்மா அப்படின்னோடனே, ஏய் நீ ஒன்று எங்கே போகணுன்னே. இப்போ உங்கள் அம்மா ஜேகே லெஃப்ட் அண்ட் ரைட் திரிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக இல்லாமல் இப்போ என்ன மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னே. மதி நான் குடிக்கிறேன், எனக்கு ஒரு காஃபி தான், இல்லை பசிக்குதுன்ற மாதிரி சொல்கிறான். ஜேகே எனக்கு சுத்தமாக பிடிக்கும், அவனுக்கு தெரியும். மறுபடியும் என்கிட்ட பேசாதரன்ற மாதிரி சொல்கிறாங்க. பசிக்குதுக்கா, சாப்பாடு கொடுக்கா அப்படின்றான். என்னால் சாப்பாடெலாம் போட முடியாதுன்ற மாதிரி அவங்க ஜேகே செம்மையை திட்டிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்களை பார்த்து ஒரு முறை தான் தலையை குனிச்சிக்கிட்டீங்க. ஸோ இப்போ உங்கள் அம்மா என்கிட்ட பேசாத மாதிரி டோர் போய் லாக் பண்ணிட்டாங்க. ஜேகே பசிக்குதுக்கா, சாப்பாடு கொடுக்கா அப்படின்ற மாதிரி அங்கே பாட்டு போட்டு உடைக்கிறான். நீங்கள் பயந்துட்டு நான் சாப்பாடு போடுறேன்னுமா சொல்கிறீங்க. உங்களை பார்க்குறான். இல்லை வேணாம் அப்படிமா சொல்ல. ஏன் நான் சாப்பாடு போட்டால் சாப்பிட மாட்டீங்களா அப்படிமா கேட்குறீங்க. ஜேகே அப்போல்லாம் இல்லை வேண்டாமே அப்படின்றான். ப்ளீஸ்ன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே டேபிளில் உட்காரான். ஸோ சீக்கிரமாக கடன்னு ஃபுட்டெல்லாம் பிளேட்டில் வைக்கிறீங்க. சாப்பிட்றான். சாப்பிட்டுட்டு பிளேட் நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறீங்க. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் பேசுகிறான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ கிச்சனில் ஜேகே அந்த பிளேட்டையும் வாஷ் பண்ணி வைக்கிறான். நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது ஜேகே அதை வாஷ் பண்ணி அந்த ஸ்டாண்டில் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது நீங்கள் ஜங்குக் அப்படின்மா சொல்கிறீங்க. உங்களை பார்க்குறான். ஆனால் நீங்கள் ரொம்ப பிளர்ராக தெரியுறீங்க. ஜேகே தலையை இது பண்ணிக்கிட்டு அப்படின்றான். எதுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. எதுக்கு பண்ணால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை அது இன்னொன்னே தள்ளு, உங்கள் அப்பா வேறு இருந்தான்னு வையன், தேவையில்லாமல் எனக்கு கற்றுவான், நான் போய் படுகிறேன்ற மாதிரி போகிறேன் இப்போ மேலே. ஸோ இப்போ ஜேகே அப்படியே ஸ்டெப்ஸ் அப்படியே பிடிச்சிட்டு மேலே போயிட்டுருக்கேன். நீங்கள் அவன் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. இப்போ ஜேகே அவங்கள கவனிச்சிட்டு எதுக்கு தேவையில்லாமல் பின்னாடி வந்துட்டுருக்கு, உனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்றான். நான் அவங்ககிட்ட பேசணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே நான் பேசணும் அப்படின்ற மாதிரி திரும்புகிறான். நீங்கள் பார்த்து அப்படின்ற மாதிரி இப்போ ஜேகேவோட செஸ்ட் மேலே கைஷன் எடுத்துறீங்க. தள்ளாடுறான். நான் நின்றுப்பேன், ஐம் ஸ்டெடி அப்படின்றான். நீங்கள் நான் உங்களை பிடிச்சிக்கிறேன், நான் நீங்கள் விழுந்து பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. ஜேகே உங்களே பார்த்துட்ருக்கான், பேசலை. ஸோ இப்போ ஜேகே ரூமுக்கே கூட்டு போயிட்டீங்க. இப்போ ஜேகே என்ன பேசணும் சொல்லு அப்படின்றான். நான் பேசினா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கும், என்ன விஷயம் அப்படின்றான். ஐம் சாரி அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. எதுக்கு சாரி? இல்லை என்னால் தானே இப்போ நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணீங்க அப்படிமா நீங்கள் சொல்கிறீங்க. நான் உன்னால் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை நீங்கள் அழுதிங்கலாம் அம்மா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக பேசுவோம். ஏய் நல்லா கலகலன்னு தானே பேசுவேன், இப்போ உன் வாய்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்றான்.
இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னால் தான் அப்படின்னே. ஜேகே இப்போ நான் உன்னால் என்னண்ணா, நான் உன்னால் தான் குடித்தேன்னண்ணா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து எதுவுமே பேசாமல் பார்த்துட்ருக்கேன். இப்போ ஜேகே வந்து போய் வேலை இருந்தால் போய் பாரு, படிக்கிற வேலையை பாருன்றான். இப்போ நீங்கள் ஜேகே கிட்ட கொஞ்சம் கிட்ட வரீங்க. ஏய் என்ன அப்படின்றான். மாமா அப்படின்மா சொல்கிறீங்க. ஜேகே வந்து என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே மாமா அம்மா சொல்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி ஆகுது இப்போ. ஏய் போடி வெளியே போடின்னுமா சொல்கிறான். ஏன் நான் அவங்ககிட்ட பேசணும் தான் நான் வந்தேன்மா சொல்கிறீங்க. பாரு நான் குடிச்சிருக்கிறேன் போ அப்படின்றான். ஏன் குடித்தா என்ன இப்போ? எங்கள் அப்பா கூட தான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அப்பா வேறு நான் வேறு ஓ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி இப்போ நீங்கள் ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சிக்கிறீங்க. நிஜமாகவே என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தான் ஹர்ட் பண்ணியிருந்தா. நான் எதுவுமே தெரிஞ்சு பண்ணலை, அது மட்டும் இல்லாமல் தயங்கலாம் நான் லவ் பண்ணலைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அவன் கையை பிடிச்சோடனே அவனுக்கு குடித்தது ப்ளஸ் நீங்கள் பேச அவனுக்கு ஒரு மாதிரி இதுவாகுது. இப்போ ஜேகே வந்து இதாக இருந்தாலும் நான் தெளிவாக இருப்பேன். அப்போ பேசி எனக்கு இப்போ எதை பேசினா ஞாபகம் இருக்காது போ அப்படின்றான். இல்லை நான் இப்போ தான் உங்கள்கிட்ட பேசணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து ஏய் புரியாதுடி வெளியே போடி அப்படின்ற மாதிரி இப்போ உங்களை தள்ளுறான். ஏன் இப்படி தள்ளுறீங்க என்ன? இப்போ ஜேகே வந்து பாரு என் கண்ட்ரோலை நான் லாஸ் பண்ணுறேன் வெளியே போ அப்படின்றான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் வந்து என்ன அப்படின்றீங்க. டோர் வரையும் இப்போ உங்களை தள்ளிட்டு போயிட்டான். நீங்கள் வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிமா சொல்ல. ஏய் உனக்கு புரியுதா, நான் பேசுகிற இதெல்லாம் நான் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது வெளியே போ அப்படின்றான். என்ன இருந்தாலும் நான் இப்போ உங்கள்கிட்ட பேசணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அப்படியே அடிச்சு பல்லக்கெல்லாம் கழட்டிடுவேன். மாமா நீங்கள் சொல்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி செடியூஸ் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏய் இப்போ கூப்பிட்டாதுன்றான். மாமா அப்படி மாதிரி மட்டும் சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து நான் கொஞ்சம் சொல்கிறது கேளுங்களேன் மாமா அம்மா சொல்கிறீங்க. ஜேகே இப்போ உங்களை ஸ்பீடாக இழுத்து அந்த டோர் கிட்ட தள்ளுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி வலிக்குது கொஞ்சம் கூக்கமாக சொல்கிறீங்க. ஏய் உனக்கு புரியுதா, நீ பேசி எனக்கு செடியூஸாக ஃபீல் ஆகுது, நான் பண்ணுற போகிறேன் வெளியே போ அப்படின்றான். நீங்கள் வந்து பரவாயில்லம்மா சொல்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே ஐ டு ஐ பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல அம்மா நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் இது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்லை, நீ சின்ன பொண்ணு போ வெளியே அப்படின்றான். நீங்கள் வந்து முடியாதுன்ட்டு மாமா அம்மா சொல்கிறீங்க மறுபடியும். ஏய் வேணாம் அப்படின்றான். ஐ லவ் யூன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்த செகண்ட் இப்போ உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸு ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஜேகேவை பிடிக்கிறீங்க. வலிக்குதுமா சொல்ல. அவன் ரொம்ப டீப் அண்ட் டெத்தாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் ஒரு ஹேண்ட் இப்போ உங்கள் ஹிப்பில் இருக்குது. உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவன் இது பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து வலிக்குது ப்ளீஸுமா சொல்ல. அவன் பதிலே எதுவும் பேசலை. ஸோ இப்போது உங்களை அந்த வாலில் பின் பண்ணி அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவன் கிஸ் பண்ணுறதுல இப்போது உங்களுக்கு வந்து லிப்ஸ்லேருந்து ப்ளட்டே வருது. இப்போ ஜேகே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறான். ஸோ நீங்கள் ஒரு ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க, ஷர்ட் பண்ண ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வந்து மாமா என்ன பண்ணுறீங்க அம்மா கேட்குறீங்க. இப்போ ஜேகே நீங்கள் ஒவ்வொருத்தரையும் மாமான்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். மாமா அப்படின்றீங்க அப்படின்றான். இப்போ அவங்க 2 ஹேண்டையும் அவன் ஒரு ஹேண்ட் வச்சு அப்படியே பின் பண்ணி ஸோ இப்போ உங்கள் ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவன் ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பயமாகுது. மாமா என்ன பண்ணுறீங்க பயமாக இருக்குன்ற மாதிரி சொல்ல. செடியூஸ் ஆகுதுடி, ரொம்ப செடியூஸாக ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படிமா சொல்கிறான். உன் ஜேகே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு ஐ ஃபீல் நீடி அம்மா சொல்கிறான். உங்களுக்கு பக்குன்னு ஆகிடுச்சு இப்போது. ஸோ இப்போ ஜேகே உங்களை லிஃப்ட் பண்ணி உங்களை பெட்டில் ப்ளேஸ் பண்ணுறான். நீங்கள் வந்து அவனை எதுவுமே சொல்லலை, நோ சொல்லலை, கத்தலை, எதுவுமே பண்ணுறீங்க, சைலண்ட்டாகவே இருக்கீங்க. அவன் அப்படியே அவன் ஹேண்ட்ஸ் வச்சு உங்கள் பாடி ஃபுல்லாக ரோம் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜேகே வந்து சொல்லாதுன்னா கேட்குறியா, என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, இதுக்கு மேலே நடக்கிறதுக்கும் நான் பொறுப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறான். மாமா அம்மா சொல்கிறீங்க. அவனுக்கு அது கேட்க ஒரு மாதிரி ஆகுது. இப்போ உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணி பைட் பண்ணி ஏதோ பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து மூன் பண்ணுறீங்க. இப்போது ஜேகே வந்து அப்படிதான் இன்னும் கொஞ்சம் சத்தமாக அப்படின்றான். அம்மா அப்படிமா சொல்கிறீங்க. ஸோ அப்படியே தான் வந்து அங்கே ஒரு மேக் அவுட் போகுது. ஸோ இப்போ அவன் பண்ணிகிட்ருக்கும் போது இப்போது நீங்கள் வந்து போதும் ப்ளீஸ் போதும்மா சொல்கிறீங்க. இப்போது ஜேகே அதெல்லாம் கேட்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 ரவுண்ட் போகுது. நீங்கள் வந்து ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணுங்க வலிக்குது ப்ளீஸ்மா சொல்கிறீங்க.
அவனுக்கு பண்ண அவனுக்கு போதை இறங்குது. இப்போ கொஞ்சம் தெளிவாகிறான். இப்போ உங்களை பார்க்க நீங்கள் வந்து ப்ளீஸும்மா சொல்கிறீங்க. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் பண்ணுறான். இப்போ கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் சாஃப்டாக பண்ணுறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவனுக்கு போதை தெளிஞ்சிருச்சு, உங்களுக்கு தெரியுது. அம்மா அம்மா சொல்கிறீங்க, ஐ லவ் யூ அம்மா சொல்கிறான். இப்போ நீங்கள் அவனை பார்த்துட்ருக்க சத்தியமாக இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை தெரியுமா. இப்போ நீங்கள் அவனை பார்த்துட்ருக்க வலிக்குது போதுமேன்றீங்க. சரி வந்து இன்னும் ஒரு 2 ரவுண்ட் ப்ளீஸ் அம்மா கேட்குறான். நீங்கள் வந்து ரொம்ப வலிக்குதுன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஃபஸ்ட் டைம் அப்படி தான் கூடுற மாதிரி அவன் ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறான். உங்களுக்கு நீங்கள் வந்து டைட்டாக கண்ணை வேற மூடிக்கிறீங்க. இப்போ ஜேகே இப்போ உங்கள் ப்ரெஸ்ட்டில் கிஸ் பண்ணி இப்போ அங்கே அப்படியே ரோம் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் வந்து அம்மா போதும் ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போது அந்த மேக்கோட் அப்படியே முடியுது. இப்போ உங்கள் பக்கத்தில் தான் படுத்துருக்குறான். 2 பேரும் ட்ரெஸ் இல்லாமல் தான் படுத்துருக்கீங்க. ஜேகே கண்ணை மூடி படுத்துருக்கேன். நீங்கள் ஜேகேவை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி படுத்துருக்கீங்க. நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, அவன்கிட்ட வந்து அவன் செஸ்ட்டில் உங்கள் ஹெட்டை வச்சு உங்கள் கையை தான் அவன் மேலே போட்டுக்கிறீங்க. பார்க்குறான். இப்போ ஜேகே வந்து ஏய் அம்மா சொல்ல நீங்கள் வந்து அவனை பார்க்குறீங்க. உனக்கு இதெல்லாம் ஓகேவா, நான் எதுவுமே கேட்காம நான் பண்ணிட்டு படுத்துருக்குறேன் அப்படிமா சொல்ல நீங்கள் சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஏய் உன்னை தாண்டி கேட்குறேன், நான் பாட்டு ஏதோ பண்ணிட்டேன் சொல்லு, உனக்கு பிடிச்சதா பிடிக்கலையா. இப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. என்ன நினைக்கிறீங்கன்னா, ஏய் உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு நான் ரேப் பண்ணிட்டெல்லாம் சொல்லாத. நான் உன்ட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ வெளியே போகல, அதனால தான் இப்போ இப்படி இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து அப்போது இந்த இடத்துல யார் இருந்தால் நீங்கள் இதான் பண்ணியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே பேசாமல் உங்களே பார்க்குறான். சொல்லுங்கள், இந்த இடத்துல யார் இருந்தாலும் இதான் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னே. சி என்னென்ன பார்த்தா அப்படிப்பட்ட பையன் மாதிரியா தெரிது அம்மா சொல்கிறான். அப்போ அவ்வளோ போதிலும் நான் தானே உங்களுக்கு தெரிஞ்சுதான்ற மாதிரி கேட்குறீங்க. அம்மா சொல்கிறான். தெரியும் அம்மா சொல்கிறான். அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு தானே பண்ணீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. தெரிஞ்சு பண்ணீங்கன்னா ஓரளவு தெரிஞ்சு தான் பண்ணேன் அம்மா சொல்கிறான். ஓரளவுன்னா ஏய் சும்மா கேள்விலாம் கேட்காதுன்னு நீங்கள் நீங்கள் பாட்டு எல்லாமே பண்ணிட்டீங்க. நான் ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா இந்த குழந்தைக்கு அப்பா நான் யாரை சொல்கிறதுன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதை தயாங்க சொல்லு அப்படின்றான். ஜேகே ஏம்மா நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே இப்போது சிரிச்சிட்டே சும்மா சொன்னேன், அப்படி ப்ரெக்னென்ட் ஆனால் ஜியான்ஜங்குக்கு தான் இதுக்கு அப்பா சரியா அம்மா சொல்ல. நீங்கள் வந்து போங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே இப்போ உங்களை இழுத்து டைட்டாக சொல்லு மாமான்னு சொல்லிடுன்ற மாதிரி கேட்குறான். போதும் நான் என் லைஃப்பில் நீ சொல்லவே மாட்டேன் அம்மா சொல்கிறீங்க. ஏன் ப்ளீஸ் அப்படின்றான். மாமா அப்படின்றீங்க. இப்போ ஜேகே அப்படியே உங்களுக்கு கெஸ் பண்ணுறான். ஸோ 1 ஷாட் அவ்வளோதான்டா. ஸோ உங்களுக்கு இந்த 1 ஷாட் பிடிச்சிருந்துச்சான்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எப்படின்னு சொல்லுங்கள். பாய்.